அடுத்ததாக ரியாசுத்தீன் அவர்களது மகள் ரிஃபாத் நிஷா அவர்கள் பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மா யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மா யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. فنشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளே சிந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலே சிந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களே கேட்டது மார்க்கத்தில் தோன்று புதையவை அந்த ஒவ்வொரு புதையும் வழிகேடு அந்த ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நேர்தின் பக்கம் இழுத்து கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி அச்சத்தை நானும் விட்டு நினைவு கொண்டவளாக என் உரை ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமியர்களே, நீங்கள் சொர்க்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம எல்லாரும் நோக்கம், அப்படித்தானே? மிகப்பெரிய கனவு இருக்குதா இல்லையா? சொர்க்கத்துக்கு எப்படியாச்சும் போயிடும்னு நினைக்கிற நாம் அதுக்கான அமலங்களை செய்கிறோமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் உள்ளது. கண்ணியமும் மகத்துவம் கேவல தன்னோட அழகிய திருமதில் கூறுறான், அம் ஹசிபத்தும் அந்த துஹுல் ஜன்னத்தை வலம்மா யோத்திக்குமுல் மசுலல்லதீன ஹலோ மீன் கபலிக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சுவனத்தை அடுத்து விழாம நினைக்கிறீர்களாம். மேலும் அதே வசதியில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படியெல்லாம் அல்லாஹ் சத்தன் என்று அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கபாப் இப்னு அல்-அஹ்தல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்களே ஏகத்துவம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இது இறைத்துதன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதருக்காக குழி தோண்டப்பட்டு அது நிறுத்தப்பட ரம்மம் கொண்டு வரப்பட்டு தலை மீது வைக்கப்பட அது ஒரு கூறுகளாக பிளக்கப்படும். பல்லக்க காட்சி இரும்பு சிற்பங்கள் அவரின் உடல் மீது கோதப்பட அது அவரின் இறைச்சியும் கடந்து அதன் கீழ் உள்ள இளமையும் நர்மையும் சென்றடைந்து விடும். அந்த கொடூரமான சித்திரத்தையும் கூட அவரை அந்மார்க்கத்திலிருந்து வெல்லச் செய்யவில்லை. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய தியாக மார்க்கத்துக்காக! நம்மளால் ஒரு சின்ன காயத்தை கூட தாங்க முடியல, ஆனால் மார்க்கத்துக்காக அவங்களோட உயிரேன் படிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களே. அதனால தான் அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சுவனத்தை அடுத்து விழாம நினைக்கிறீர்களா? ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தடையிற ஒரு எளிய வழியை சொல்கிறான். அது என்ன தெரியுமா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மிஃப்தாஹல் ஜன்னத்தி ஸலா வ மிஃப்தாஹ் ஸலாத்துல் உது. என்ன சொல்கிறாங்க? சொர்க்கத்தின் திரைகள் தொழுகை என்றும் தொழுகையின் திரைகள் உது என்றும் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுது? அல்லாஹ் தஆலா நம்ம சமுதாயத்திற்கு சொர்க்கத்தை எப்படி தரேன்னு சொல்கிறான். நீங்கள் தொழுதா சொர்க்கத்தர சாவி உங்கள் கையில். இதை பற்றி உங்கள் முன் பேச எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சுவனத்தின் திரைகள். சரி, இப்போ இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தோட கடமையில் ஒன்றா இருக்குது. இது இஸ்லாத்தோட தூண்களிலும் ஒன்றா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், உங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது இறைத்துதல் என்று உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜகாத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதம் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் கவனிச்சிங்களா இஸ்லாமியர்களே? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கல்மாக்கு பிறகு சொல்கிற முதல் விஷயம் ஃபைகாமிஸ் சலாத், தொழுகையை நிலைநிறுத்துதல், நோன்பு, ஜகாத், ஹஜ் ஆகிய அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னரே கூறுகிறார்கள். அப்போ இந்த தொழுகை எப்படிப்படுதா அல்லாஹ் சொல்கிறான்? நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரும் குறிப்பிட்ட கடமையாக இருக்குது. இந்த வசனம் குரானில் அல் குரான் 4:103 வசனமாக பதிவாக இருக்கு. இதில் அல்லாஹ் தஆலா நேரும் குறிப்பிட்ட கடமை என்ன வாஜிப்னு சொல்கிறான். இந்த தொழுகை தான் நம்ம முஸ்லிம் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளமாக இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்துல்லாஹ் பின் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், நமக்கும் அவர்களுக்கும் அதாவது இறைமறுப்பாளர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும். எவர் அதை விடுவாரோ அவர் காஃபிர் என்று பதிலளித்தார். இதிலிருந்து என்ன தெரியுது?
எவர் ஒருவர் தொழாமல் இருக்கிறாங்க அவங்க காஃபிர் என்று தெரிய வருது. சரி, இப்போ இந்த தொழுகை விதங்களோட தனியில பற்றி பார்ப்போமா? தல குர்ஆன்ல 74 சொல்றான், மா சலக்கக்கும் ஃபீ ஷக்கர். அல்லாஹ் என்ன சொல்றான்? மா சலக்கக்கும் ஃபீ ஷக்கர், உங்களை சக்கர் என்னும் நரகத்தில் புகுத்தியது எது? காலூ லம் நகு மினல் முஸ்லிம். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, உங்ககிட்ட தொழுவை இல்லைன்னா கண்டிப்பா நரகம் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்ட தலையில் நசுக்கப்பட்ட மனிதரை பற்றி குறிப்பிட்டு, அவர் குர்ஆனை கற்று தொழுகையை தொழாமல் ஒருங்கியவர் என்று பதிலளித்தார். மேலும் தொழுகையை தொழாமல் காதல ஷைத்தான் சிறுநீர் கேட்கிறான் என்று கூறியுள்ளார்கள். புகாரில 1143 பதிவாயிருக்கு. இது என்ன ஒரு விஷயம் நல்லா என்ன தெரியுது, நீங்கள் தொழணும்னா நரகம் மட்டும் இல்லை, நரகத்தில் தைலஸ்க்கு ஒரு தண்டனையும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இம்மையில் தொழாமல் காதல ஷைத்தான் சிறுநீர் கேட்கிறான் என்றும் தெரிய வருது. அது மட்டும் இல்லை, மறுமை நாளில் ஒரு அடியானுடைய செயல்களை பற்றி விசாரிக்கப்படும் போது முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகைப்படுதான். அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான், அவன் ஈடேற்றம் பெற்றுவிட்டான். அதுவே அந்த தொழுகை பாழாகி இருக்கும் என்றால் அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான் என்று தெரிய வருகிறது. சரி, இப்படிப்பட்ட தொழுகை தொழாதால அல்லாஹ் தாலா இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புகளை தந்துள்ளான். அதில் இம்மையில் என்ன சிறப்பு அல்லாஹ் தந்துள்ளான் என்று தெரியுமா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களில் ஒருவன் வாசலில் 6 ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் அவர் தினமும் 5 முறை கொள்கிறார்கள். அவரின் மெனியல் நாள்கள் ஏதேனும் எஞ்சிருக்குமா என்று கூறுங்கள் என்று நபித்தோழர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவரின் மெனியல் நாள்கள் சிறிதளவும் மிஞ்சிராது என்றார் நபித்தோழர்கள். என்ன தெரியுது, 5 வேளை தொழுகை ஒரு அடியான் தொழுதால் அல்லாஹ்வின் பாங்களை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். அருமையான சிறப்புகளை ஒன்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இறைவழியில் ஒரு ஜோடி பற்களை செலவு செய்தால் அது அவரை சொர்க்கத்தின் வாசலிலிருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது பெரும் நன்மையாகும், இதன் வழியாக பிரவேசிங்கள் என்று அழைக்கப்படுவார். அதுவே தம் உலகின் போது தொழுகையாளியா இருந்தவர்கள் தொழுகையின் வாசலிலாக அழைக்கப்படுவார். இதுலேருந்து என்ன தெரியுது, தொழுகையாளிகள் சலா என்னும் வாசல் வழியாக நுழைவார்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாமும் தொழுகை விடாமல் தொழுது சலா என்னும் வாசல் வழியாக நுழைவோம் என்று துவா செய்பவர்களாக இருந்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பு பேச்சு. மார்க் போடுறவங்களே தம்பி எப்போ முடியுமா, அந்த தலைப்பு அந்த புள்ள சொன்ன உடனே ஓ இப்போ தான் அந்த புள்ள தலைப்புக்கே வருதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு நீண்ட ஒரு சிறப்பு பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும்.